அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பகவான், ராகு கேது, குரு பகவான் இந்த பெயர்ச்சிகள் வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குதுங்க. இந்த பெயர்ச்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையின் நிலை எந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இன்றைக்கி தனுசு ராசி அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 9ஆவதாக வரக்கூடிய ராசி தனுசு ராசி. இந்த தனுசு மண்டலமாகப்பட்டது அக்னி தத்துவ ராசி. அக்னி தத்துவம்னா ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. நேர்மை, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னிலை மாற்றிக்காமல் இப்படின்னா இப்படித்தான் அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்க. இன்னும் சொல்ல போனோம்னா மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது எந்த ராசிக்காரனா அது தனுசு ராசிக்காரர் தாங்க. நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் மற்றவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் வெளியூரே போய் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தால் கூட, ஒரு இடம் மாதிரியே நீங்கள் ஒரு குடியிருப்புகள் இருந்துட்டு இருந்தால் கூட அந்த இடத்துல மற்றவங்கள ஒரு உறவுமுறை மாதிரி தான் நீங்கள் நேசிக்கக்கூடிய தெரிஞ்சவங்க. அதே மாதிரி உங்களுக்கும் அந்த நட்பு வட்டாரங்கள் ஓரளவுக்கு ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி பரவாயில்லைங்கிற ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு ராசியில் பிறந்தவங்க தான் தனுசு ராசி. ஏன்னா அப்பேற்பட்ட தனுசு ராசிக்காரருக்கு கடந்த காலங்கள் உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணது, உபஜயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணதுனால 2ஆம் அதிபதியாக அந்த சனியாக இருந்ததுனால அதாவது உங்களுடைய செலவுகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். மன ரீதியாகவும் சில தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். சில வருமானம் அதிகமாக வந்திருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருக்கும். இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்திற்கு சனி சஞ்சாரம் பண்ணும். அப்போது 4ஆம் இடத்துக்கு போகும்போது 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகும்போது பூமி சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி ஒரு இடம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு மார்ச்சுக்கு பிறகு நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அப்போ செய்யும்போது அது நல்லா இருக்கும். அது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். அதுக்கு உண்டான ஒரு மெயினான காரணம் என்னென்னா, உங்களுக்கு இப்போ குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது சில நெருக்கடிகள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், சில முயற்சிகள் எடுத்தாலும் அதை பண்ண முடியாமல் தடங்கள் ஆன விஷயங்களும் சாதகமாக முடியும். ஏன்னா 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அப்போ 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கும்போது குரு பார்வை உங்களுக்கு முழு சுபத்தை கொடுக்கும், அப்படின்னா முழு பலத்தை கொடுக்கும். உங்களுடைய எண்ணங்களை இப்போ நம்ம ஒன்று செய்கிறோம்னா செய்ய முடியலைங்கிறது செஞ்சு முடிப்பீங்க. இப்போ ஒன்று பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிற குழப்பங்கள் இருக்கும், ஆனால் அந்த குழப்பங்கள் அப்போ இருக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட சிலருக்கு திருமணம் ஆகாமல் இருக்குதுங்க, ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குதுங்க, பண்ணவே முடிய மாட்டேங்குதுங்க அப்படின்னா, ஆனால் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க, நல்லது நடக்கும். சரிங்களா? குடும்பம் பண்ணினவங்களுக்கு, திருமணம் ஆனவங்களுக்கு மன வாழ்க்கை ரீதியில் சில சங்கடங்களை ஏற்படுத்தியிருந்தால் அந்த சங்கடங்களை தீர்க்கக்கூடிய காலமாக, புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலமாக, ஒரு வேலை விஷயமா ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கிறோம், எனக்கு வேலை அங்கே இருக்குது, என் வீட்டில் அங்கே இருக்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றா சேர முடியுமா, நமக்கு சூழ்நிலை இப்படி தள்ளி வச்சுருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். நம்ம தேவைக்காக, பணத்துக்காக, உத்தியோகத்துக்காக கஷ்டப்பட்டாலும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிம்மதிகள் நம்ம ஒரு பக்கம் இல்லாமல் நம்ம தடுமாறக்கூடிய அந்த நிலையை சூழ்நிலை மாறி ஒரு இடத்துல குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையெல்லாம் மேலிருந்து உங்களுக்கு உருவாகும். இன்னும் சொல்ல போனோம்னா அந்த குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால மனசில் உடன் பிறந்தவர்கள், அதாவது உறவுமுறைக்காரர் நமக்கு சங்கடங்கள் இருந்ததையும் தீர்க்க முடியும். பூர்வீக சொத்து இருக்கிறதையும் நம்ம போய் அது பேச முடியல, தீர்க்க முடியல, இல்லை ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குது, இல்லையா 4 பேரை வச்சு உட்கார்ந்து அது பேசி நம்ம அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது, அதுக்கு ஒரு வாய்ப்பு எதிர்பார்த்தா அமைய மாட்டேங்குது. இப்படிலாம் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதை தீர்த்துக்க முடியும். அது உங்களுக்கு லாபமாக அமையும். எல்லா இடமுங்க உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த ராகு 4ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துல கேது சஞ்சாரத்தினாலேங்க 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானமாக இருக்கிறதுனால குழப்பங்கள் அதிகரிச்சிருக்கும். தாயார் உடல்நிலை பாதிக்கிறது, தாயாருக்கு மருத்துவ செலவு பண்ணுறது, தாயார் சம்மந்தப்பட்ட உறவு முறையில் கூட மன கருத்து வேறுபாடுகள் உருவாகிறது. இந்த மாதிரி இல்லாமல்
கொடுத்துருக்குங்க. இன்னும் சொல்ல போனோம்னா தாயார் நம்மளை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு இதாக செயல்படுத்த முடியல. ஏதோ ஒரு சூழ்நிலையால தள்ளி போயிட்டுருக்குது. இல்லை மற்றவங்களுடைய இடையூறுகள்னால நமக்கு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் சில மனச்சங்கடங்களை ஏற்படுத்திட்டு இருக்குது. அப்படிங்கிற நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சரிங்களா? அப்போ 9ஆம் இடத்துக்கு ராகு கேது சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ 9ஆம் இடத்துக்கு கேது சஞ்சாரம் பண்ணும்போது ஒரு காளகஸ்திரி போயிட்டு வரும்போது உங்களுக்கு அதாவது சில கலகங்கள் இருக்கக்கூடிய சில வினைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அந்த கேது பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி உபஜயஸ்தானத்தில் அதாவது ராகு இருக்கிறது நன்மையை தான் கொடுக்கும். அந்த ராகு கேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல இதாகத்தான் இருக்கும். ஆனால் இதில் இருந்ததுன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு உருவாகுதுங்க தனுசு ராசிக்காரருக்கு. அப்போ அந்த அர்த்தாஷ்டம சனிக்கு தகுந்த மாதிரி சுப செலவுகள் செய்யுங்க. சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிட்டு வரணும். சரிங்களா? அப்போது சில டாக்குமெண்ட் பேப்பரில் நம்ம ஒரு ஏதோ ஒரு முயற்சிகள் பண்ணுறது கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுசாக கூட்டாளிகள் வச்சு நம்ம தொழில் தொடங்குறோம்னா அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அடுத்தது வெளியூர் போகிற மாதிரி இருக்குதுங்க, கண்டிப்பாக போகலாம். அதே மாதிரி இப்போ பூர்வீகத்தில் ஏதாவது பழைய வீட்டை இடித்து புது வீடு கட்டலாம், அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. சொந்தமாக ஒரு இடம் வாங்கி பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செஞ்சோம்னா நமக்கு சாதகமான ஒரு வாய்ப்புகளாக இருக்குங்க. இப்படி பார்க்கும்போதுங்க உங்களுடைய ராசிக்கு இந்த 3 கிரக பயிற்சிகளும் ஒரு சாதகமான நிலைப்பாடாக இருப்பதனால அதாவது ஓரளவுக்கு பரவாயில்ல. சனி மட்டும்தான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால ஆரம்ப காலகட்டத்திலேயே திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு கொச்சனூருக்கும் போயிட்டு வரலாங்க. இது ரெண்டுமே முடியலன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு அதாவது சனீஸ்வரர் கோயிலுக்கு போய் சனி கிழமையான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வரும்போது சனினால் 2.5 வருஷ காலமும் உங்களுக்கு பெரும் பாதகங்களை விளைவிக்காது. அப்புறம் பார்த்தோம்னா கருப்பு எள்ளு வாங்கி வச்சுக்கிட்டுங்க நாம் சாப்பிட்றதுக்கு முன்னால் சனிக்கிழமை நாளில் காகத்துக்கு அன்னமிட்டு வழிபாடு பண்ணுறது கண்டிப்பாக நன்மையை ஏற்படுத்துமுங்க. இந்த பலன்கள் முழுமையாக உங்களுக்கு ஒரு சுபத்தை கொடுக்கும், சுப பலன்களாக மாறும் அப்படிங்கிறதுல இந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுங்க. இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்க்கும்போது தசாபுத்திகள் தகுந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்கள் இன்னும் கூடுதல் பலம் சேர்க்குங்க. அஷ்டம சனியினால் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லக்னத்தில் நமக்கு பலமாகவும் ஜாதக ரீதியில் தசாபத்தியில் பலமாக இருந்தாலும் அஷ்டம சனி கண்டிப்பாக பாதிக்காதுங்க. ஏன்னா சிலருக்கு பார்த்தோம்னா இந்த சனி உடைய தாக்கம் வரக்கூடிய காலத்தில் தான் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. சரிங்களா? அதனால் அஷ்டம சனி பெரும் கெடுபலன்களை கொடுக்காது. மற்ற கிரக பயிற்சிகள் சாதகமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகரிக்குமே தவிர கடினமான கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.